வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இது எது அப்படின்னா, துபாயில் இன்னைக்கு ஈரான் 2 ஏவுகணை அனுப்பி இங்கே குண்டு போட்டிருக்காங்க. இங்கே இந்த ஏவுகணை அனுப்பி இங்கே ஒரு கரும்புகப்பு இருக்குல்ல, இது எங்கே அப்படின்னா துபாயில் இன்று ஈரான் போட்ட குண்டுகள்னால இங்கே இது புறம் போகுது. இதே ஏவுகணை நிறைய ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அது தடுக்கிறாங்க. தடுத்தாலும் சிலர் தடுக்க முடியாதனால என்ன செய்கிறாங்க, அந்த குண்டு துபாயில் விழுந்துது. ஸோ நிறையா இதான் இந்த குண்டு போட்டு அந்த ஏவுகணை அனுப்பி அந்த புகை போகிறது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஈரான் துபாய், பஹ்ரைன் போன்ற இடத்துல அமெரிக்கா எங்கெங்கே அமெரிக்கா இருக்கோ அங்கெல்லாம் குண்டு போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இன்னைக்கு துபாயில் குண்டு போட்டது. அதாவது ஏவுகணை அனுப்பி அங்கே குண்டு போட்டிருக்காங்க. அந்த இடத்தே இது துபாயில் நடந்தது. பக்கத்தில் எல்லாம் ட்ரெயின்லாம் போய்கிட்டு இருக்கு. டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் டிராஃபிக் தான் போகுது. ரொம்ப துபாய் ஏர்போர்ட்டு க்ளோஸ்டு. துபாய் ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த துபாய் ஏர்போர்ட்டு. என்ன காரணம்னா, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஈரான் நாடு துபாயில் ஏவுகணை அனுப்பியிருக்காங்க. அதில் நிறைய ஏவுகணைகள் சில ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏவுகணை கீழே விழாமல் தடுத்துட்டாங்க. சில ஏவுகணை இதில் விழுந்ததுனால, அது அந்த ஏர்போர்ட்டில் விழுந்ததுனால ஏர்போர்ட் இது துபாயோட ஏர்போர்ட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா, அங்கேயும் அமெரிக்கர்கள் எங்கெங்கே அமெரிக்கர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஏவுகணை அனுப்பி அவங்கள கொண்டுகிட்டு இருக்காங்க ஈரான். காரணம் என்னன்னாக்கா, அவங்க என்ன செய்றாங்க, அமெரிக்கா அந்த இஸ்ரேல் 2 பேரும் சேர்ந்து எங்கெங்கே ஈரான்காரங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் ஏவுகணை அனுப்பி அவங்க மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. அதற்கு பழிவாங்கும் வகையை ஈரான் அந்த ஏவுகணை அனுப்பி அந்த துபாய் ஏர்போர்ட் இன்னைக்கு குண்டு விழுந்து இன்னைக்கு துபாய் ஏர்போர்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நன்றி நண்பர்களே. சிட்ரா டாக்ஸ் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.